அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஜெகதீச பாண்டியனுக்கு சாதகமான கள்ளக்குறிச்சி மாவட்டம், இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியில் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியனுக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒட்டுமொத்த பேருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியினருடைய ஒரு விளம்பரமே இல்லாமலே ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாகவே அவங்க ஆட்டோவுக்கு பின்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு ஜெகதீச பாண்டியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த ஆட்டோக்கு பின்னாடி பேனர்களாக ஓட்டிட்டு இருக்கிறதும், அதற்கு பிறகு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், பஸ் ஓட்டுநர்கள், வேன் ஓட்டுநர்கள் இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய வாகனங்களுக்கு பின்னாடி அவங்களாகவே பார்த்தீங்கன்னா போஸ்டர், பேனர் அப்படின்னு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜெகதீச பாண்டியனுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஆதரவு இருக்கு அப்படின்றது இந்த ஒரு விஷயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்திருக்கு. இதனால சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நீங்க தான் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு ஜெகதீச பாண்டியனுக்கு வாழ்த்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சில மாவட்டங்களில் நாங்கள் நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்னு நாங்கள் ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கோம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாகவும், ஏன்னா திமுக கட்சி ஆட்சிக்கு வந்து மக்களிடையே ஒரு ஆளுமை இல்லாத கட்சியாக மாறிய பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு அதிக அளவில் ஆதரவு இருக்கக்கூடிய விஷயம் இந்த தேர்தலில் தான் பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே மக்கள் அனைவருமே இந்த தேர்தலுக்கு அதிக அளவில் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த 2024 தேர்தலுக்காக சீமான் பார்த்தீங்கன்னா 2023 ஜூன் மாதத்திலிருந்தே தயாராயிட்டாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தில் ஆரம்பிச்சு கிராம பகுதிகளில் மக்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன அடிப்படை விஷயமாக இருக்கு, அவை அனைத்தையுமே மக்களுடன் மக்களாக இருந்து நிறைய தகவல்களை சேகரித்த பிறகுதான் சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் சாதகமாகவே மாற ஆரம்பிச்சிருக்கு. மேலும் இதோட முடிஞ்சிடாம இந்த தேர்தலுக்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பாக அனைத்து கிராமங்களுக்கும், அனைத்து நகராட்சிகளுக்கும் நிர்வாகிகளை போய் நேரில் சந்திக்க போறார் சீமான் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் இப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா களப்பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய உழைப்பை போட்டுட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு இந்த 2024 தேர்தல் என்ன பதிலளிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.